ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்தி. இந்த படத்தோட பேர் ஸ்டார். ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ கஷ்டமா, என்னடா இது கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவெடியாக இருக்குங்கிற மாதிரி நம்ம மனசை குலைக்கிற அளவுக்கு இந்த கதை போயிட்டுருக்கோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. அந்த குட்டி பையனுக்கும் அவங்க அப்பா பாரதியார் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த குட்டி பையன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம படத்தோட ஹீரோ தான். ஸோ ஸ்கூலில் ஏதோ காம்படிஷன், அதில் பாரதியார் வேஷம் போட்டு பாரதியார் மாதிரி டைலாக் பேசி காட்டணும்னு நினைக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கான். இப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கப்போ மீசையை காணோம், இங்கே தான் வச்சுருப்பாரு, எங்கேயும் பறந்து போயிடுச்சு போல். வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு. இதில் ஹீரோட அம்மா வேற, எங்கே மணியாச்சு, பிள்ளையை டக்குன்னு அனுப்பிவிடுங்க, வேணாம் மையில் வேணாம் மீசையை வரைஞ்சிடுவான்னு கேட்க, ஹீரோட அப்பா அதெல்லாம் வேணாம், இவ்வளோ தத்ரூபமாக மேக்கப் போட்டு மீசை மட்டும் மயில வரைஞ்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூப்பிட்டு பேசுகிறாரு. உன்கிட்ட மீசை இல்லைங்கிறத யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு உன் திறமையில நீ அதை மறக்கடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மைதாங்க, நம்ம என்னதான் மேக்கப் போட்டு போய் நின்னாலும் நம்ம டேலண்ட்டில் நம்ம இருக்க குறையே எல்லாரும் மறந்துடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹீரோவும் போய் ஸ்கூலில் பெர்ஃபார்ம் பண்ணி அவர்கிட்ட மீசை இல்லைங்கிற குறையை காட்டி கண்டுபிடிக்காத அளவுக்கு பேசி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுறாரு. அப்படியே நாட்கள் போகுது. ஹீரோக்கு சினிமாவில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, எப்படியாவது படத்தில் ஹீரோவான நடிக்கணும்னு பெரிய எய்மோடு இருக்கார். ஹீரோட அப்பா வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஹீரோக்கு தான் சினிமாவில் போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா. இந்த மெரினா பீச் சைட்லலாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸோட கட் அவுட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கட் அவுட் பக்கத்துலேருந்து வருஷம் பர்த்டேக்கு ஃபோட்டோ எடுப்பார். ஆனால் ஹீரோட அப்பா அந்த ஃபோட்டோவை இது வரைக்கும் ஹீரோட்ட காட்டினதே இல்லை. அப்படியே நாட்களும் போகுது. ஹீரோ 12th பாஸ்லாம் பண்ணிடுறாரு. ஆனால் ரொம்ப ஹை மார்க்லாம் கிடையாது. ஹீரோட அம்மாவும் வந்து நீ இன்ஜினியரிங் தான் சேரணும்னு சொல்ல, ஹீரோவும் இல்லைம்மா எனக்கு சினிமாவில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, நான் விஸ்காம் சேர்றேன்னு சொல்ல, ஹீரோட அம்மா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கொண்டு போய் இன்ஜினியர் காலேஜ்லேயே தள்ளி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு கேங்காக சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஃப்ரெஷர்ஸ் டே வருது. அதில் வந்து நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அதில் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறாரு. நான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த கதையை சொல்ல, மேலோட்டமாக தான் சொல்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும்னா நீங்கள் படத்தை போய் பாருங்கள். நான் முக்கால்வாசி உங்கள் நேரத்தை மிச்சம் பண்ணுற மாதிரி வெறும் ஷார்ட்டாக அந்த மெயின் கருவை மட்டும் சொல்கிறேன். ஹீரோட லைஃப்பும் காலேஜில் ஜாலியாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஹீரோவோட அப்பா வந்து இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பையனை அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லி அழுது கூட்டிகிட்டு போகிறார். நம்ம ஐயோ என்னடா ஆச்சுன்னு பதட்டப்பட்டுட்டு இருந்தா, ஹீரோவோட அப்பா ஹீரோவை விட பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறாரு. சும்மா ஒரு ஆக்டிங்கை போட்டு ஹீரோவை வெளில அழைச்சிட்டு வந்து ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு போயிருக்காரு. அங்கே போய் ஆடிஷனும் அட்டன் பண்ணிட்டு ஹீரோவும் அவங்க அப்பாவும் வெளில உட்காந்துருக்காங்க. உள்ளே வந்தவரும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் தான் அடுத்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் பணம் மட்டும் முன்பணமாக கொடுங்கன்னு சொல்ல, இவங்கள்ட்ட ஏதோ 5 லட்சம் காசு. ஸோ அதனால் வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஹீரோக்கு தான் இப்போ காலேஜில் மீராங்கிற ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த பொண்ணை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் காம்படிஷனில் கூட ஹீரோயினுக்காக, அதாவது மீராக்காகவே ஒரு பாட்டு இவரே எழுதி கம்போஸ் பண்ணி கிட்டார் வச்செல்லாம் வாசித்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பார். சீனியர் பாய்ஸ்லாம் ஒரு 4-5 பேர் ஹீரோவை கிண்டல் பண்ணுவாங்க. பார்த்து ஹீரோ சும்மா இருப்பாரா, ஹீரோஸும் காட்டுறேன்னு சொல்லிட்டு சீனியர் பசங்களே அடித்து வச்சுருக்காரு. ஸோ அடுத்த நாள் என்ன, ஹீரோவோட பேரண்ட்ஸோட வர சொல்லி மேனேஜ்மெண்ட்டில் மீட் பண்ண சொல்கிறாங்க. அங்கேயும் பாருங்கள், ஹீரோவோட அப்பா ஒரு ஆக்டிங்கை போட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு நெஞ்சு வரின்னு சொல்லிட்டு. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களாம் பயந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ஸோ இதில் இந்த பிரச்சனையை மறந்துடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் முன்னாடி போய் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்க, இப்போ தாங்க ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஹீரோ சீனியர்ஸ் 2-3 பேர் அடித்தார் இல்லையா, அதில் ஒருத்தர் ஹீரோயினோட அண்ணன் தெரிய வருது. ஐயோன்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, எங்கள் அண்ணனே நீ அடிக்கிறியான்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணத்திலே பள்ளீர்னு ஒரு அறை விட்டுடுறாங்க. அடுத்த நாள்லேருந்து காலேஜில் இருக்க நிறைய கேர்ள்ஸ் வந்து ஹீரோயின்கிட்ட பேசுகிறாங்க. என்ன நீ அவனை போய் அடிச்சிட்டியா, அவனுக்காக நாங்கள் எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தோம், எங்களெல்லாம் திரும்பி கூட அவன் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி ஆஹா ஓஹோன்னு புகழ் தள்ள, ஐயோ அவன் என்ன அவ்வளோ அழகாக என்ன அப்படியே நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆள் செட் பண்ணி புகழ வச்சுருக்காரு ஹீரோ. ஹீரோயின் எப்போதும் போல் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரூம்குள்ளே போனால் ரூம்குள்ளே ஹீரோ இருக்கார். எப்படிடா வந்தாருன்னு பார்த்தா சைடில் ஏணி வச்சு ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ளே வந்திருக்காருன்னு தெரிய வருது. ஹீரோயினும் ஐயோ எங்கள் வீட்டில் யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஏணி வழியாக இறங்கி போயிருன்னு சொல்ல, இவங்க இறங்கி போகிறதுக்குள்ளே ஹீரோயினோட அப்பா என்னம்மா ஒரு ரூமில் ஏணி இருக்குன்னு சொல்லிட்டு ஏணியை எடுத்துடுறாரு. இப்போ எப்படி போகிறதுனே தெரியல. சரி நைட்டு ஃபுல்லாக இங்கேயே தங்கு, காலைல யாரும் பார்க்காதப்ப போயிருன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே ரூமில் தங்குறாங்க. ஸோ அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருந்ததில் ஹீரோயினுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது.
அடுத்த நாள் ஹீரோ வழக்கம் போல் காலேஜுக்கு போனால் ஹீரோயின் வந்து சோகமாக உட்காந்துருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி கல்ச்சுரலுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பசங்கள்லாம் எங்களை தப்பாக வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ சும்மா இருப்பாரா, போய் அந்த பசங்களை அடித்து பிரச்சனை பண்ண இது மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடுது. அவர் வந்து என்ன பேசுகிறாருன்னா, "நீ காலேஜில் இந்த மாதிரி டிஷர்ட்லாம் போட்டுட்டு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணலாமா, எல்லா பிரச்சனையும் உங்களால் தான், இந்த தடவை கல்ச்சுரலில் கேர்ள்ஸ் யாருமே டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. தப்பாக ஃபோட்டோ எடுத்தது அவன் தப்பு, அவனை அடித்தது உன் தப்பு, நீங்கள் 2 பேரும் தான் தப்பு பண்ணீங்க, இதில் எங்களை ஏன் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். இதை கேட்ட ஹீரோவுமே வருத்தப்படுறாரு. ஹீரோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஏன்பா நீ போய் அவனை அடித்த, அவன் திரும்ப உன்னை அடிச்சிருந்தானே என்ன ஆகுறது, ஒரு நடிகனுக்கு முகம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. எதை எங்கே சொல்லணுமோ அந்த இடத்துல தான் சொல்லணும், தேவையில்லாமல் அடிதடிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா சொல்கிறாரு. அப்படியே கல்ச்சுரலும் வருது. கல்ச்சுரலில் ஹீரோ பொண்ணுங்க தானே ஆடக்கூடாது, பொண்ணுங்க வேஷம் போட்டுட்டு நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆடுறாரு. ஆடி முடிச்சுட்டு ஒரு அட்வைஸும் கொடுக்குறாரு. நீங்கள் நடந்து போனால் உங்களை 4 பேர் கண்டிப்பாக பிடிச்சி இழுக்க தான் செய்வாங்க. நீங்கள் ரெக்கையை மாட்டிட்டு பறந்து போங்க, இந்த உலகமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான அட்வைஸை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன, எப்போதும் போல் காலேஜில் ஜாலியாக இருக்கிறாரு. அவர் லவ் பண்ணுற பொண்ணோட ஜாலியாக சுற்றுறாரு. இப்படியே போயிட்டுருக்கு லைஃபு. பத்தாததுக்கு சைடில் வந்து ஆக்டிங்க்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நிறையா ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணுறாரு. ஹீரோ ஹீரோயின் கூட அடிக்கடி வெளில போகிறாரு இல்லையா, அப்படி 2 பேரும் மீட் பண்ணிகிட்டு இருக்கிறத ஹீரோயினோட அண்ணன் பார்த்துடுறாரு. ஸோ அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து ஹீரோவை அடித்து துவம்சம் பண்ணலான்னு கேங்கோட வர ஹீரோ தப்பிச்சு ஓடுறாரு. சரி அப்படியே ஓடிடுவார்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க ஒரு ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கிட்டு திரும்ப சண்டைக்கு நிற்கிறாரு. ஸோ அடுத்த நாள் ஹீரோயின் போய் பேசுகிறாங்க. எதுக்கு அவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்லேயும் எடுத்து தலையில் ஹெல்மெட்டை மாட்டியிருந்தேன்னு கேட்க, இல்லை எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, ஒரு நடிகனுக்கு முகம் ரொம்ப முக்கியம், முகத்தில் எதுவும் காயம் பட்டுருச்சுன்னா அப்புறம் எப்படி என்ன ஆக்டிங்க்கு எடுத்துக்குவாங்கன்னு சொல்ல, இதை பார்த்தா ஹீரோயினும் நீ ரொம்ப பேஷனேட்டாக இருக்க, கண்டிப்பாக நீ நல்ல உயரத்துக்கு போவ, நான் உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொல்லி பேசுகிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் போய் ஒரு படம் போய் தேட்டரில் பார்க்குறாங்க. அதில் ஒரு காமெடி ஆக்டர் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஹீரோ புகழ்ந்து தள்ளிட்டு வராரு. என்னம்மா அவர் நடிச்சிருக்காரு, கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்பே அந்த காமெடி ஆக்டர் அப்போ தான் அந்த தேட்டர்லேருந்து இறங்கி காரில் ஏறி போகிறாரு. எப்படியாவது அவரை பார்த்து ஆட்டோகிராஃப் வாங்கிடணும், இல்லைன்னா செல்ஃபி எடுத்துடணும்னு சொல்லிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. ஒரு வழியாக அந்த காமெடி ஆக்டரையும் பார்த்துடுறாங்க. சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார், ஆட்டோகிராஃப் போடுங்க சார்னு சொல்ல அவர் கேரவனுக்கே அழைச்சிட்டு போயிடுறாரு. அழைச்சிட்டு போய் பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி நம்ம ஹீரோவும் ஆக்டிங்க்கு தான் ட்ரை பண்ணுறாருன்னு தெரிஞ்சவொடனே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காருப்பா, நீ போய் அவரை மீட் பண்ணு, ஏதாவது சான்ஸ் கொடுப்பாருன்னு சொல்ல ஹீரோ அடுத்த நாளே அந்த நபரை போய் பார்க்குறாரு. ஆடிஷனும் அட்டன் பண்ணுறாரு. அவர் ஆடிஷன் பண்ண நபரும் உங்கள் ஃபோன் நம்பருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஃபோன்லாம் இல்லை. அதனால் அவங்க மாமா வச்சுருக்க ஒரு கடையோட லேண்ட்லைன் நம்பரை கொடுத்துட்டு வராரு. ஸோ நாளைக்கு ஃபோன் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் ஃபோன் கண்டிப்பாக வரும்னு நம்பி அந்த கடையிலேயே உட்காந்துருக்காரு. சாப்பிட கூட போகல. வீட்லேருந்து அவங்க அம்மா அப்பா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஸோ ஃபோன் வரும்னு உட்காந்துருக்காரு. கடைசி வரைக்கும் ஃபோனே வரல. இது அவருக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம் தான். ஹீரோக்கும் காலேஜ் முடிய போகிற கண்டிஷனு, கேம்பஸ் இன்டர்வியூலாம் நிறையா வருது. ஹீரோ அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாமல் சினிமாவுக்கு போகணுன்னு இருக்காரு. அது சினிமா உலகிலே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் ஆக்டிங் கற்றுக்கிட்டு இப்போ பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ அவர் வந்து இப்போ ஒரு செமினார் கால்ஃபில் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஹீரோவும் அப்ளை பண்ணியிருக்காரு. எப்படியாவது ஹீரோ கிடச்சிருச்சுன்னா அவர் பெங்களூர் போய் அவர்கிட்ட கிளாஸ்க்கு சேர்ந்து நான் பெரிய நல்ல ஆக்டிங்கில் நிறையா கற்றுக்குவேன், ஆடிஷன் அட்டன் பண்ணி அவர் செலக்ட் பண்ணிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காருன்னு ஒரு 20,000 செலவாகும். ஹீரோட அப்பா வெறும் ஃபோட்டோகிராஃபி வேலை தான் பார்க்குறாரு இல்லையா, அவருக்கு அப்பப்போ நெஞ்சு வலி வரும். அப்போ கூட போய் டாக்டரை பார்த்தா அதுக்கு இதுக்குன்னு செலவாயிரும், பசங்களுக்கு காசு பத்தாதேன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வந்து ஆசைப்படுறதுக்கும் தகுதி வேணும், நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்படுறோம் போலன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாரு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ, அவங்க அம்மா சொன்னதுக்காக ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. அவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இவருக்கு தான் இதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லையே, அமைதியாக உட்காந்துருக்காரு. நீங்கள் ஏங்க இதுக்கு வந்தீங்க, உங்களால் எங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டுன்னு இன்டர்வியூவர்ஸ்லாம் கேட்க, அப்போ தாங்க ஹீரோ மனசு விட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், 20,000 செலவானுச்சு, என்னால் அங்கே போக முடியாது, எவ்வளோ பேர் என்ன மாதிரி நினச்சதை பண்ண முடியாமல் மற்றவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியே நானும் என் வாழ்க்கையை ஓட்டிக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் மனசில் இருக்க கவலையெல்லாம் புலம்ப, அந்த இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்த ஒரு 2-3 பேரில் ஒருத்தர் வந்து மனசு இறங்கி ஹீரோவுக்கு தேவையான காசை கொடுத்து, உன்ன மாதிரி தான் நானும் ஒரு கனவோடு இருந்தேன், என்னால் அந்த சைடில் அச்சீவ் பண்ண முடியல, நீயாவது எங்கள் சார்பாக அச்சீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு 20,000 காசை கொடுக்குறாரு கடவுள் மாதிரி வந்து.
ஹீரோவும் எப்படியும் அந்த ஜாமான்ட்டு நம்ம கிளாஸ் சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு ஆசையாக பெங்களூரும் போகிறாரு. ஸோ அவர்கிட்ட கிளாஸ் சேர்றதுக்கே ஆடிஷன் வச்சு தான் ஒரு லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அவர் எடுக்கிறாரு. யார் ஃபஸ்ட்டு வந்து ஆக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்ல ஹீரோவாக ஆர்வக்கலர்த்தனமாக ஃபஸ்ட் ஆளாகவே போய் கேவலமாக நடிச்சு காட்டுறாரு. இதை பார்த்து அந்த ஜாம்பவானை ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அடுத்தடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்லாம் வந்து நான் ஆக்ட் பண்ணுறதை பார்த்து ஹீரோக்கு நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுக்கு நல்லா வரதே ஆக்டிங் தான் நினச்சோம், கடைசியில் அதில் கூட நம்ம டேலண்டடாக இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. எல்லோரும் போனதுக்கப்புறம் ஹீரோ அவர்கிட்ட போய் கெஞ்சுறாரு, சார் நான் ஒரு சான்ஸ் கொடுங்க சார்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளோ கேவலமாக திட்ட முடியுமோ அவ்வளோ கேவலமாக ஹீரோவை திட்டி அசிங்கப்படுத்து, உனக்கு ஒரு டேலண்ட்டே இல்லை, நீ எல்லாம் என் கிளாஸில் சேர்கிறதுக்கு தகுதியே இல்லை, உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், ஊரை பக்கமே திரும்பி போயிருன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, சோகமாக ரோட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கப்போ ஹீரோக்கு அந்த சோதனையை பாருங்கள். ஹீரோட பர்ஸை ஒருத்தன் அடிச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில, பேக்கில் இருக்க சில்லற காசு எடுத்து 1 ரூபா காயின் பூத்தில் போய் வீட்டுக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாரு. அவங்க அப்பா கிட்ட பயங்கரமாக அழுறாரு. உன்னோட குறிக்கோள் அடைகிற வரைக்கும் நீ வராத அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க அப்பாவோ. ஹீரோவோ அப்பா என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல ஹீரோட அப்பா எதுவுமே சொல்லாமல் சரின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. 2-3 நாள் அவர் கொண்டு வந்து தண்ணியை குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடக்கிறது, டெய்லியும் போய் அந்த ஜாம்பவான் வர கார் வழியாக போவார் இல்லையா, அந்த ரோட்டில் அவரை போய் பார்க்குறது. அவரும் டெய்லியும் கண்ணாடி வழியாக ஹீரோவை பார்த்துட்டு தான் போகிறாரு. ஒரு நாள் கூட கார் நிறுத்தி பேசவும் இல்லை, கிளாஸில் சேர்த்துக்கவும் இல்லை. வீட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு எப்படியோ அந்த ஜாம்பவான் மனசில் இடம் பிடிச்சி அந்த கிளாஸ்லேயும் சேர்ந்து பயங்கரமாக கற்றுக்கிறாரு ஆக்டிங்கை பற்றி. இதுக்கு இடையில் ரொம்ப நாள் ஹீரோயின் வந்து ஹீரோ பார்க்காம இருந்தாங்க இல்லையா, ஹீரோவை தேடிட்டு மீரா வந்து பெங்களூருக்கே வந்துடுறாங்க. அப்புறம் என்ன கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணுறாரு. ஸோ இப்போ தான் இவருக்கு ஆக்டிங் நல்லா தெரிஞ்சிருச்சு இல்லையா, கிளாஸ்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு பெரிய மூவியில் ஹீரோவுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, நல்ல லீட் ரோலு. ஹீரோவை புக் பண்ணிட்டாங்க, இந்த டேட்டில் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ பல கனவுகளோட ஆசைகளோட நல்லா பேக்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு காரில் ஏறி சந்தோஷமாக போயிட்டு இருந்தா அங்கே வந்து சோதனையை பாருங்கள். கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஹீரோக்கு பயங்கர அடி. ஹீரோட அம்மா அப்பாலாம் பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம பையன் எப்படியாவது உயிரோடு வந்துட்டா மட்டும் போதுங்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஹீரோவும் நல்ல வேலை உயிர் பொழைச்சிடுறான்னு. ஆனால் முகத்துல தான் பயங்கர அடி, முகம் தலையெல்லாம் பயங்கர அடி. 10,000க்கு முகத்தில் எக்கச்சக்கமான தழும்பு. ஹீரோக்கு மொட்டையெல்லாம் அடித்து மூஞ்சே விகாரமாக இருக்குது. ஹீரோவால் வெளில போகவே முடியல. அவர் ரொம்ப வெக்கப்படுறாரு வெளில போகிறதுக்கு. அவரோட ஃபேஸை அவரே வெறுக்கிறாரு. கண்ணாடி கூட வீட்டில் பார்க்குறதில்ல. ஹீரோயினுமே வந்து வீட்டில் வந்து பேசுகிறாங்க, அவங்கக்கிட்ட கூட சகஜமாக பேச மாட்டுறாரு. வெளில போனாலே தொப்பி போட்டுட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு தான் போகிறாரு. இப்படி உங்களுக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பும் நாளுக்கு நாள் டல் ஆகுது. இதனால் மீரா என்ன பண்ணுறாங்க, நம்ம பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ரொம்ப வெக்ஸ் ஆகியிருக்காரு. சரி மூவியில் மெயின் ரோல் தான் கிடைக்கல, சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்டாவது பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஒரு படத்தில் புக் பண்ணி இவரை போய் ஃப்ரேமில் ஒரு ஓரமாக நிற்கிற சீன் தான், கிளாப் பண்ணுற சீனு. அதுக்கே டேரக்டர் முகத்தில் என்ன கீரல் இருக்குது, பார்க்க ரவுடி பையன் மாதிரி இருக்கான், வேணான்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப மன வருத்தமாக ஆயிடுது. ஒரு சின்ன கேரக்டர் கூட நம்ம கூப்பிடலையேன்னு சொல்லிட்டு இப்படியே நாட்கள் போகுது. ஹீரோ காலேஜில் படித்தார் இல்லையா, அந்த காலேஜில் அலுமினி மீட் நடக்குது. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோக்கே தெரியாமல் அந்த காலேஜுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. உடனே ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. எதுக்குடா இங்கே அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்ல, முதல்ல நீ உன்னை நீயே மாற்றிக்கடா, ஏன்டா இப்படி நினைக்கிற, உன் முகம் அசிங்கமாக இருக்கனால யாரும் உன்ட்டு பேசாமலாம் போக மாட்டாங்க, உன் முகத்தில் கீரல் இருக்கனால நீயே உன்னை தாழ்வாக நினச்சிக்காதன்னு சொல்லிட்டு அலுமினி மீட்டுக்கு எப்படியோ சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வராரு. ஹீரோ லவ் பண்ண பொண்ணு மீராவும் அங்கே வந்திருக்காங்கிறத கேள்விப்பட்டிருக்காரு. ஸோ மீரா உன்ட்ட பேசணுமாடான்னு சொல்ல ஹீரோவும் ஒரு இடத்துக்கு போகிறாரு. அது ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது. அங்கே போய் பார்த்து மீரான்னு கூப்பிட்டா மீராக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணு திரும்பி பேசுகிறா. இவ பேர் வந்து ஜான்சின்னு வச்சுக்கலாம். ஹீரோ காலேஜில் படிக்கிறப்ப ஹீரோ ஒன் சைடாக அந்த பொண்ணு லவ் பண்ணியிருப்பா. அந்த டயத்துலலாம் ஹீரோவும் மீராவும் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே ஹீரோக்கு அதுலலாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபுல்லாக ஆள் மனசு உடஞ்சி போய் கிடக்குறாரு. ஃபஸ்ட்டு அவாய்ட் தான் பண்ணுறாரு. கடைசியில் அந்த ஜான்சிங்கிற பொண்ணு பேசுகிறா, நீ ஏன் இப்படி உடஞ்சிருக்க, நான் வெளில வந்ததே ஒன்னால தான். அன்றைக்கி ஒரு நாள் நீ லேடி ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு ஒரு அட்வைஸ் சொன்ன பற்றியா, நீங்கள் நடக்க ஆரம்பித்தா அவங்கள பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, நீங்கள் பறந்து போங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில்
ஒளியேத்துனுச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒரு குடிக்கு ரொம்ப அடிமையானவர். எங்கள் அம்மாவை போட்டு டெய்லியும் அடி அடின்னு அடிப்பார். வீட்டில் எப்போதும் பிரச்சனை தான். அந்த நரகத்தில் இருந்துகிட்டு இருந்தோம். ஒரு நாள் எங்கள் அம்மா இறந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து என்னைய அடிக்க ஆரம்பித்தார். என்னடா பண்ணுறது, இப்படி ஒரு நரகத்தில் மாட்டிகிட்டு இருக்கோமே, சூசைட் பண்ணி இறந்துடலாங்கிற தாட்டில் இருந்தேன். அன்னைக்கு நீ சொன்ன பற்றியா, நடந்து போனால் இழுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, பறந்து போங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் எங்கள் அப்பா விட்டு வெளில வரணும்னு சொல்லிட்டு. நானும் எங்கள் பாட்டியும் தனியாக வந்து இப்போ நிம்மதியாக இருக்கோம். அதே தான் நீ சொன்னதே நான் உனக்கு சொல்கிறேன். நீ எப்போ இந்த முகத்தை தொப்பி போட்டு மறைக்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கே உன்னோட கான்ஃபிடென்ட்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன டைலாக்கே திரும்ப சொல்ல இவருக்கு கொஞ்சம் உத்வேகம் வருது. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் நல்லா பேசி பழகுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் ஜான்சியை ஹீரோவோட ஒய்ஃப்னே சொல்லிக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் ஹீரோட ஒய்ஃப் தான் வேலைக்கு போகிறாங்க. ஹீரோ அப்பயும் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு தான் சொல்லிட்டு வீட்டிலே தான் சும்மா இருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கே ஒரு ரியாலிட்டி புரிஞ்சிருது, சினிமாவில் இருந்தால் வாழ்க்கை அப்படிதான்னு சொல்லிட்டு. எப்படி இவருக்கு இந்த ரியாலிட்டி புரியும்னு பார்த்தீங்கன்னா, இவர் காலேஜ் படிக்கும்போது ஒரு காமெடி ஆக்டரோட ஃபேனுன்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக துரத்தி போய் சைன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவர் இப்போ குல்ஃபி விற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் என்ன விசாரித்தா, ஒரு இடத்துல நான் உச்சத்தில் இருந்தேன், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரிலப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக படங்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் திறமை மட்டும் முக்கியம் கிடையாது, அதில் நிலச்சிருக்கணும்னா அதையும் தாண்டி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஹீரோக்கு வாழ்க்கையே புரியுது. நம்ம சினிமான்னு அதிலே இருக்கோமேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனியில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதில் வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோ இந்த வேலையை சுத்தராக பிடிச்சி பண்ணலை, வேறு வழியே இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஆக்டிங் போகணுங்கிற ஆர்வம் தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் ஹீரோ வேலை பார்க்குற ஆஃபீஸில் வந்து ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வர வேண்டிய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரலன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வேலை பார்க்குற எம்ப்ளாயி யாராவது கூப்பிடுங்கன்னு சொல்ல ஹீரோவை வந்து ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இதை பார்த்த அந்த கம்பெனியோட ஓனர், என்னப்பா அவன் மூஞ்சி இப்படி இருக்குது, இவனை போய் ரெக்கமெண்ட் பண்ணுற, நம்ம கம்பெனியோட பேர் மரியாதைலாம் என்ன ஆகுறதுன்னு சொல்ல ஹீரோ இதை கேட்ட ஒரு டென்ஷன் ஆகிடுறாரு. ஏன் இந்த மூஞ்சிக்கு என்ன, நான் ஒரு நாள் ஹீரோவாகி காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை பண்ணுறாரு. இவ்வளோ பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸில் வச்சுக்குவாங்களா, வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. சரி, வீட்டுக்கு வந்து இவர் அந்த சோகத்தில் இருக்கப்போ ஹீரோயின் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க போல், அந்த செக் பண்ண அந்த ப்ரெக்னென்சி கிட்ட வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு இதை திறந்து கூட அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கப்ப ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்கு, ஏன் டல்லாக இருக்குன்னு கேட்டோன்னா மறுபடியும் இவருக்கு சுல்லுன்னு வந்துடுது. ஏன் இந்த மூஞ்சிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பலார்னு அரைஞ்சிடுறாரு. எனக்கு பிடிச்சதே நான் பண்ணல, எனக்கு பிடிச்சது ஆக்டிங் தான், நான் உங்கள் எல்லாருக்காகவும் நடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா, என்னை விட்டு மட்டும் நீ போயிரு அப்படின்னு சொல்ல அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த கூட சொல்லாமல் அழுதுகிட்டே அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாரு, போய் அவளை அழைச்சிட்டு வாடா, ஏன்டா அப்படி பண்ணுற, நீ ரொம்ப தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டா திட்டுன்னு திட்ட. அப்பையும் ஹீரோ ஒன்றும் மசிகிற மாதிரி தெரில, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போங்க, நான் என்னோட கனவை நோக்கி போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படியே மாதங்கள் ஓடுது. ஹீரோயின் அவங்க பாட்டியோட போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறாங்க. இன்ன வரைக்குமே அவங்க சொல்லவே இல்லை ஹீரோ கிட்ட இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த. செக் பண்ணால் இவங்க ப்ரெக்னன்சியில் பயங்கர ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டெலிவரி டயத்தில் ஹீரோயினோட உயிர் கூட போகலாம், ப்ளீட் நிறைய ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த கூட பாட்டி ஹீரோ கிட்ட சொல்லுன்னு சொல்லியும் ஹீரோயின் சொல்ல மாட்றாங்க. ஹீரோ அங்கே ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பாரு. அந்த ஆடிஷனை பார்த்த வெற்றிமாறன் வந்து இவன் தான் கரெக்டாக இருப்பான்னு சொல்ல, பக்கத்தில் இருந்தவரை ஒரு மூஞ்சில் தழும்பு இருக்கேன்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல, இவன் தான் பர்ஃபெக்டாக இருப்பான், இவனை நாளைக்கு என் ஆஃபீஸில் வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்ல அந்த நபரும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோயினுக்கு இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லலான்னு தான் நினைக்கிறாரு. சரி அப்புறமா சொல்லுவோம், நம்ம படத்தை ஃபஸ்ட்டு நடித்து படம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறமா சர்ப்ரைஸாக சொல்லுவான்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் முன்னாடி போய் நிற்கிறாரு. அப்போ கரெக்டாக ஒரு ஃபோன் கால் பாட்டிக்கிட்டேருந்து தான் வருது. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அங்கே போய் பார்த்தா பயங்கர எமர்ஜென்சி, போய் பிளட் பேங்க் போங்க, அங்கே போங்க, இங்கே போய் சைன் வாங்கன்னு சொல்லிட்டு அலன்னு அலைய வச்சு கடைசியில் டாக்டர் வந்து பேசுகிறாங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆனதுனால காப்பாற்ற முடியல, இறந்துட்டாங்கன்னு சொல்ல ஹீரோ தேமி அழுகிறாரு. அந்த நேரத்தில் கொண்டு வந்து குழந்தைய கொடுக்க குழந்தைய பார்த்துட்டு இன்னும் அழுகிறாரு. அதோட கட்டுன்னு சொன்னோன்னு தாங்க தெரியுது இந்த ஹாஸ்பிட்டல் ஷூட்டிங்னு தெரியுது. ஆக்சுவலி அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோட முகத்தில் இருக்க தழும்பே தெரியாது. அவரோட ஆக்டிங்கில் நம்ம மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கனால அவரோட ஃபேஸில் இருக்க தழும்பு நம்ம நோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் அவங்க அப்பா சொன்னார் இல்லையா, அவன் திறமையிலும் பாரதியார் வேஷம் போட்டிருக்கப்போ
உன் திறமையில உன் மீசையை எல்லாரும் மறக்கணும்னா, அதே மாரி அவரோட ஆக்டிங் திறமையில நம்ம எல்லாரையுமே அவரோட தழும்ப மறக்க வச்சு பார்க்க வச்சுட்டாரு. ஸோ இதுதாங்க ஒரு ஆளுக்கு முக்கியமானது. குறைய நிறைய காட்டுறதுக்கு திறமை மட்டும் இருந்தா போதும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சில வருடங்கள் போகுது. ஹீரோ பெரிய ஆக்டர் ஆயிடுறாரு. அவரு அதே மாரி இவரோட ஒய்ஃப்க்கும் ஒரு பெண் குழந்தை பொறந்துருது. ஃபேமிலி மொத்தமும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த படமும் முடியுது. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி